சியாட்டிகா பெயின், அதாவது இடுப்பிலிருந்து கீழே வரைக்கும் ஒரு நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி. இந்த வலினால நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக நீங்கள் மெடிசன்ஸில் இருக்கீங்க, அல்லது நரம்பு அழுத்திட்டுருக்கு, இது ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது ஏன் வந்ததுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்திருக்கு, இது என்ன தான் இந்த உடம்பு நமக்கு தெரியப்படுத்த விரும்புது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத முழுசாக இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்ளம், அதாவது சியாட்டிகா நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிற சிம்டம்ஸும் உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். தூக்கம் சரியில்லாமல் இருக்குங்க, டைஜஷன் சரியில்லாமல் இருக்கும், தலைவலி வர்ற மாதிரி, அடிக்கடி தலைபாரம், தலைவலி, தலை வெயிட்டாக இருக்கிற மாதிரி, ஒத்த தலைவலி, புடனி வலி வர்ற மாதிரி, கழுத்து வலி வர்ற மாதிரி இருக்கிறது, வலியோட, அதாவது தலைவலியோட கூடிய வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்கிறது, ப்ரஷ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு மாதிரி நாசி, அதாவது ஒமட்டல் மாதிரி இருக்கிறது, வாய் புளிக்கிற மாதிரியோ கசக்கிற மாதிரியோ இருக்கிறது. இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் வாட்ச் பண்ணணும். ரொம்ப பெக்யூலியராக தூக்கங்கிற ஒரு விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருப்பீங்க. எப்போ தெரியுங்களா, தூங்குனா கூட 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். ஒரு தடவையாவது முழிப்பீங்க, அல்லது தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ரொம்ப உலட்டலாக இருக்குது தூக்கம் வர்றதுக்கு, கண்கள் எரியுது, புளிப்பு சுவை ரொம்ப விரும்புகிறேன் ஆனால் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது, எண்ணெய் மசாலா புளிப்பு, நான்வெஜிடேரியன் சாப்பிட்ற பட்சத்தில் நான்வெஜிடேரியன் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா எது கழிக்கிறது, நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கிறது, புளிச்ச ஏப்பங்கள் மாதிரி இருக்கிறது, தொண்டையில் ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி எழும்புறது, நிறைய கோவப்பட்டுட்ருக்கேன் இப்போ ரீசன்ட் டைமில், கடுக்கடுன்னு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது, அப்புறம் உட்காந்து அந்த கோவப்பட்டதுக்கு வருத்தப்படுறேன், ஓவனாக சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குது, மனசு அமைதியாகவே இருக்க மாட்டேங்குது, எதையுமே முழுசாக என்னால் நம்ப முடியல, கான்ஃபிடென்ஸ் வர மாட்டேங்குது, பிலீஃப் வர மாட்டேங்குது, நம்பலாமா வேண்டாமான்னு என் முடிவுகளை நானே அடிக்கடி மாற்றிட்டே இருக்கேன், இன்றைக்கி இந்த முடிவை எடுக்கிறேன், அடுத்த 1 மணி நேரத்தில் என் முடிவை நானே மாற்றுறேன், இந்த மாதிரி குழப்பமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க, தெளிவாக இருக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகளோடு சேர்ந்து தாங்க உங்களோட சியாட்டிகா பிரச்சனையும் இருக்கும். நான் சொன்ன நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன், குறைஞ்சபட்சம் 1 2 உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் காட்டுங்க. தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை, அதாவது சியாட்டிகா நரம்பு சம்மந்தமான வலி இருந்தால் பித்தப்பை சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக உங்கள் உடம்பு உங்களுக்கு உணர்த்திட்டுருக்கு. அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு, மருந்தில்லா மருத்துவம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.